நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாய் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். வரலட்சுமி விரதம் 2024 எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைத்து பூஜை செய்யணும், புனர் பூஜை செய்யக்கூடிய நேரம், யாரெல்லாம் கண்டிப்பாக இந்த விரதம் கடைபிடிக்கணும், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த வருடம் இந்த விரதத்தை சரியான நேரத்தில் கடைபிடிக்கலைன்னா என்ன செய்யலாம், அதே போல் வரலட்சுமி விரத நாளில் நாம் என்ன செய்யணும், என்னென்ன பொருட்களை வாங்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அது குறித்த முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாய் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. வருடத்துக்கு ஒரு முறை வரும் மிக முக்கியமான சிறப்பான நாட்கள்ல ஒண்ணுதான் வரலட்சுமி விரதம். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமையில ஆடி மாதத்தோட நிறைவு நாள்ல இந்த வரலட்சுமி விரதம் வருது. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நாளில் மகாலட்சுமியை எளிய முறையில் வழிபாடு செய்தாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. வரலட்சுமி விரதத்தை பெண்கள் மட்டுமல்லாம ஆண்களுமே கடைபிடிக்கலாம். மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் செல்வத்தையும் பெறக்கூடிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் யார் வேண்டும்னாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மகாலட்சுமியோட மனம் மகிழும்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு கிடைக்கும். இந்த விரதத்தோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையை தான் நாம வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்றோம். வரங்களை அள்ளி தரும் லட்சுமி தான் வரலட்சுமி. நம்ம வாழ்வில் தீராத கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல வழிகாட்டி பலவிதமான வரங்களை தந்து அவங்கள வளமான வாழ்க்கை வாழ வைக்கக்கூடியவள் தான் வரலட்சுமி தாயார். வரலட்சுமி விரதம் உருவானதுக்கு பின்னாடி பல புராண கதைகள் சொல்லப்படுது. இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து தான் பார்வதி தேவி முருகப்பெருமானை பெற்றெடுத்ததாகவும் விக்ரமாதித்யன் இழந்த ராஜ்யம், செல்வம் இது அனைத்தையும் பெற்றதாகவுமே சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதத்தை எளிமையான முறையில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே அது பெண்களுக்குரிய விரதம் அப்படின்னு தான் பலருமே நினைச்சிட்டு இருக்காங்க. வழக்கமா சுமங்கலி பெண்கள் தான் தங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை இருந்து வழிபாடு செய்வாங்க. மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைத்து நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாள். திருமணமாகாத பெண்களும் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருந்து கையில நோன்பு கயிறு கட்டிக்கிட்டு வழிபாடு செய்வாங்க. இதனால விரைவில் அவங்களுக்கு நல்ல வரன் அமையும் அப்படின்றது நம்பிக்கை. வரலட்சுமி விரதத்தை யார் வேணும்னாலும் கடைபிடிக்கலாம் அப்படின்னா கூட கண்டிப்பா யாரெல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போய் இருக்குதோ அவங்க சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு வரலட்சுமி விரதத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம். ஜாதகத்துல சுக்கிரனோடு ராகு கேது மாந்தி சேர்ந்திருந்தா அவங்களும் இந்த விரதம் கண்டிப்பா கடைபிடிக்கணும். பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த விரதம் கடைபிடிக்கணும். கணவன் மனைவி பிரச்சனை, விவாகரத்து, நீண்ட நாளா திருமணம் ஆகாம இருக்கிறவங்களும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமான கிரகம் சுக்கிரன் அப்படின்றதுனால தீராத நோய், நீண்ட காலமா நோயால துன்பப்படுறவங்க இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கலாம். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போய் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை, மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திப்பவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். அது மட்டுமல்லாம இவங்களோடு சேர்த்து வேற யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார், சொந்த வீடு வாங்கணும், நிறைய தங்க நகைகள், செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல இந்த விரதம் கடைபிடிக்கலாம். கடன், நகை அடமானம் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறவங்களும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு மகாலட்சுமி அருள் தேவை. அப்படி லட்சுமியோட அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ராகு கேது திசை நடக்கிறவங்களும் சுக்கிரனுடைய அருளை பெறுறதுக்காக இந்த நாள்ல விரதம் இருக்கணும். தீராத பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்க, கர்ம வினைகள்ல சிக்கி தவிக்கிறவங்க இவங்களும் இந்த நாள்ல இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நம்ம வீட்டுல செல்வம் பெறுகிறதுக்காக என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலட்சுமி விரதத்தன்னைக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அதனால மகா
மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களா சொல்லப்படுற ஏதாவது 2 பொருளை வாங்கி நம்ம வீட்டோட பூஜை அறையில வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். சமையலுக்கு தேவையான பொருட்களான அரிசி, துவரம்பருப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்குவதா இருந்தா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வாங்கி அதை பூஜை அறையில வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க எளிமையாக மஞ்சள், உப்பு இந்த 2ஐயும் வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். அடுத்ததா இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாதது என்ன, அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமையில வர்றது சிறப்பு. இந்த நாள்ல திருமணமான பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டு வாசல்ல மாக்கோலமிட்டு விளக்கேற்றி அம்பிகையை வாசலிலிருந்து அழைத்து சென்று பூஜை அறையில நாம அமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனப்பலகை அல்லது பூஜை மண்டபத்துல அமர வைத்து கலசத்துல எழுந்தருள செய்தி பலவிதமான மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்வது வந்துட்டு வழக்கம். வரலட்சுமி நோன்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயார நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவளது மனம் மகிழும் வகையில் பூஜை செய்து வழிபடக்கூடிய நாள். இந்த நாளில் மகாலட்சுமி நமக்கு அளித்த செல்வத்தை நாம எவ்வாறு வந்து பயன்படுத்துறோம், அதுல ஒரு பகுதியாவது தர்மம் வந்து செய்யறோமா, எந்த அளவுக்கு நம்முடைய மனதுல தர்ம குணம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் எழுந்தருள்வதாக ஐதீகம். இந்த நாளில் மகாலட்சுமிக்கு என்னென்ன படைத்து வழிபாடு செய்யலாம், என்னென்ன பொருட்களை வந்து வாங்கலாம், எளிமையா மகாலட்சுமி தாயார வீட்டிற்கு அழைத்து வழிபட என்ன வழி உள்ளது, அதை பத்தி இப்ப நாம வந்து பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு கலசம் அமைத்தும் அம்மனுடைய முகம் வைத்தும் வழிபடுவது பல பேருடைய வந்து பழக்கம். ஆனா அப்படி எதுவுமே முடியல அப்படின்றவங்க எளிமையா தாமிரம் அல்லது செம்புனால இருக்கக்கூடிய ஒரு செம்பை வந்து பயன்படுத்தி நீங்க வந்து கலசம் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய முகம் உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல வெறும் தேங்காயை வந்து எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயில மஞ்சள் பூசி குங்குமம் வந்து வைத்து நீங்க வழிபடலாம். கலசமும் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க அம்மனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். மகாலட்சுமி தாயாருடைய படமும் இல்லை அப்படின்றவங்க ஒரு சின்ன அகல்ல தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு அதை மகாலட்சுமியாக பாவித்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம். அன்றைய தினம் புதிதா எந்த பொருளையும் வாங்க வேண்டும் என்பதும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் அப்படின்றதோ எந்த ஒரு கட்டாயமும் வந்து கிடையாது. இந்த பூஜைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமி எந்தெந்த பொருட்கள்ல வந்து நிறைஞ்சிருக்காங்களோ அந்த பொருட்களை கொண்டு வரலட்சுமி விரதம் என்றும் மகாலட்சுமி தாயார நாம வழிபடணும். இதனால நாம பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களின் பலன்களுக்கு ஏற்ப அம்பிகை நமக்கு அருளை வந்து கொடுப்பாங்க. மஞ்சள், குங்குமம், பூ, அரிசி, பருப்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, பச்சை கற்பூரம், வெற்றிலை பாக்கு, இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்த பழங்கள், இனிப்பு வகைகள், முந்திரி, பாதாம், அரிசி, பருப்பு, வளையல், கண்ணாடி, அலங்காரத்துக்குரிய பொருட்கள், நாணயம், இந்த பொருட்களை பூஜைக்காக நாம வந்து பயன்படுத்திக்கலாம். எளிமையா மகாலட்சுமி தாயார நாம எப்படி வழிபடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நாம சொன்ன விலை உயர்ந்த பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றவங்க எளிமையா வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம். இன்னும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். இந்த மாதிரி படைத்து வழிபட்ட பிறகு எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வ நிலை இதுதான், இது உயரவும் இன்னும் வசதியாக உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் வழங்கவும் எனக்கு வசதியை கொடு அப்படின்னு நீங்க மகாலட்சுமி தாயாரிட்ட மன்றாடி வேண்டிக்கலாம். மகாலட்சுமியை ஏழை பெண்ணிற்கு அவளின் தர்ம குணம் பார்த்து தங்க நெல்லிக்கனியை மலையாக பொழிய செய்த நாள் அப்படின்றதுனால வரலட்சுமி விரதத்தை தவற விடாம மகாலட்சுமி தாயார நாம வழிபாடு வந்து செய்யலாம். யாரெல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் வந்து கிடையாது. ஆண்களும் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு மகாலட்சுமி தாயார வேண்டி விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம். அதே போல் தனியாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், கைம்பெண்கள் அப்படின்னு யாரு வேண்டும்னாலும் வரலட்சுமி விரதத்தன்னைக்கு மகாலட்சுமி தாயார வழிபாடு வந்து செய்யலாம். மகாலட்சுமிக்கு அன்றைய தினம் பூக்கள், குங்குமம், அக்ஷதை, வெள்ளி நாணயங்கள், சாதாரண நாணயங்கள் அப்படின்னு எதை வைத்தும் நாம ஒரு 108 போற்றிய சொல்லி அர்ச்சனையும் வந்து பண்ணலாம். அடுத்ததா இந்த வரலட்சுமி பூஜையை எந்த நேரத்துல செய்தா சிறப்பா இருக்கும், நல்ல நேரம் என்ன, அது குறித்த தகவலையும் இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையில வருது. மகாலட்சுமி தாயார வீட்டிற்குள் அழைக்க உகந்த நேரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை வீட்டிற்குள் அழைத்து வழிபாடு செய்ய போறீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைக்க உகந்த நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி 20 நிமிஷம் வரைக்கும். பூஜைக்கான உகந்த நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10 மணி 20 நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல நீங்க பூஜை வந்து செஞ்சுக்கலாம். இந்த வருடம் வரக்கூடிய
சொல்லக்கூடிய மகாலட்சுமி பூஜை அப்படின்றது மிகவும் அதிசக்தி வாய்ந்த பூஜை. அதனால இந்த பூஜையை எளிமையா வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.